ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்மளுடைய க்ரீன் பனானா எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். நம்ம போட்ட உரம் தான் காரணம். பாருங்கள், மரம் பாருங்கள், வெயிட்டு தாங்க முடியாமல், பழம் வெயிட்டு தாங்க முடியாமல் மரமே சாஞ்சு கீழே தர வர காய்ச்சிருக்கு பாருங்கள். மேலேருந்து கீழே வர காய்ச்சிருந்துச்சு. நம்ம அதை பறித்து சாப்பிட்டுட்டோம். இப்போ இன்றைக்கி காய்ச்ச பழத்தை பாருங்கள், பறித்து வச்சுருக்கேன். ஏற்கனவே 4 பழங்க தூய்மை பணியாளர் அக்காங்களுக்கு கொடுத்துட்டேன். மிச்சம் இருக்க பழத்தை தான் பறித்து வச்சுருக்கேன். ஒரு 2 பழத்துக்கிட்ட நம்மளுடைய குருவிங்கள்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க. ஆமாம், பாதி பழங்களை மிச்சம் இருக்க பழம் தான் இது. இது நம்ம பறித்து பழுக்க வைக்கிறது கிடையாது. அப்பப்போ மரத்தில் பறித்து சாப்பிட்டுக்கிறது வேணுங்கும்போது. பழுக்க வச்சோன்னா அப்படியே பழம்லாம் வெடிச்சிருது. இதுவே மரத்தில் இருந்துச்சுன்னா ஓரளவு நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் நம்ம பறிச்சனா வைக்கிறது கிடையாது. டைரெக்டாக மரத்துலேருந்து பிடுங்கி நம்ம சாப்பிட்றது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி காய்ச்ச பனானா. பாருங்கள், க்ரீன் பனானா. பாருங்கள், இது நம்ம வீட்டில் பூத்த ரோஜாப்பூ. ஒரே செடி தான், ஆனால் டபுள் கலர். இது இன்னொரு செடி க்ரீன் பனானா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் சொன்ன அந்த உரத்தை நீங்கள் வீக்கெண்ட் டெய்லி போட்டுகிட்டே வாங்க. சூப்பராக செடி வளர்ந்து உங்களுக்கு வாழைப்பழம் நல்ல பெரிய பழமாக இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் மேலே இருந்ததுன்னா இதை விட பெருசாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கீழே இது பண்ணனால பழம் கொஞ்சம் அளவு கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உரத்தை போட்டுகிட்டே வாங்க. அந்த உரம் தயாரிக்க முடியாதவங்களுக்கு இன்னொரு ஒரு டிப்ஸ் நான் இதுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் வாழை மரம், உங்கள் ரோஸ் செடி எல்லாத்துக்குமே போடுங்க. செடிகளும் சூப்பராக வளரும். வேலைக்கு போகிறவங்கனால அந்த உரத்தை செய்ய முடியுமா என்னன்னு தெரியலை. அவங்களுக்காண்டியே இன்னொரு வீடியோவில் சும்மா சிம்பிளாக ஒரு 2 டேஸ்க்குள்ளே செய்கிற மாதிரி ஒரு உரம் ஒன்று தயாரிச்சிருக்கேன். அதையும் நான் போட்டு பார்த்துருக்கேன். செடி சூப்பராக வளர்ந்துச்சு. எதையுமே நான் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறது. அதை நான் பண்ணி பார்த்துட்டேன். செடிகளும் கொஞ்சம் நல்லா சூப்பராக வளர்ந்துச்சு. அந்த 15 நாளைக்கு செய்ய முடியாதவங்களுக்கு இன்னொரு ஒரு உரம் தயாரிச்சிருக்கேன். அதை இதுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நம்மளோட இன்றைக்கியோட வீடியோ. நம்மளோட வாழை மரத்தை பாருங்கள். நம்மளோட இந்த வீடியோ க்ரீன் பனானா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ், டிப்ஸு எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதையோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.